அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றும் போது இந்த ஒரு தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. நம்ம வீட்டில் தினமும் நம்ம விளக்கு ஏற்றுவோம். நம்மளோட பழமொழியே இருக்கு, விளக்கு ஏற்றா விடு பாழாய் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர ஒன்றாக இருக்குமே. நிறைய பேர் விளக்கு ஏற்றது அவங்க மன நிம்மதி கொடுக்கும். ஏன், ஒரு பெண் வயதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க கைகளால் தினமும் விளக்கு ஏற்ற வைப்போம். ஏன்னா அந்த பெண்ணோட முகம் பொலிவடையும் அப்படிங்கிற காரணத்திற்காக. அது மட்டும் இல்லாமல் விளக்கோட ஒளி ஏற்றும் போது தேவர்களும் இறைவனும் மனம் குளிரதா நம்மளோட சாஸ்திரங்களும் குறிப்பிடுது. இதன் காரணமா நம்மளோட பிரார்த்தனைகளை தெய்வங்களுக்கு போய் சேர ஆரம்பிச்சு தெய்வங்களோட மனம் குளிர ஆரம்பிச்சு நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனா இங்க தான் சில விஷயங்களே இருக்குது. ஏன்னா ஒரு பூஜைன்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த பூஜை ஆரம்பிக்கும் போது விளக்குல ஆரம்பித்து கடைசியில் ஆராய்ச்சி காட்டி அந்த பூஜையை நம்ம நிறைவு செய்வோம். அந்த அளவுக்கு முக்கியமானதா விளக்கு. நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய சில பழக்க வழக்கங்களாலேயோ அல்லது செயல்களாலேயோ நம்ம அந்த விளக்குக்கான முழு பலனை அடையாமல் போயிடுறோம். நம்ம இந்த சின்ன சின்ன தப்பு செய்யறனால நமக்கு அதோட முழு பலனுமே கிடைக்காமல் போகுது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதாவது தவறுனே உங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தா கூட இனிமேல் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உடைந்த பொருட்கள் நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு யாருமே அதிகமாக பயன்படுத்த மாட்டோம். அதாவது உடஞ்ச கண்ணாடியோ உடஞ்ச சிலைகளையோ நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அகல் விளக்கு உடஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, சின்ன இதுதானே அப்படின்றது. காமாட்சி அம்மன் விளக்குல அந்த மேல் பகுதி லைட்டாக உடஞ்சி கட்டாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னுவாங்க. ஆனால் இது மாதிரியான உடைந்த பொருட்களை விளக்கு ஏற்றுறது மிக மிக தவறான ஒரு விஷயம். இது மாதிரியான விளக்கில் நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அமைதி கெடும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கும். ஏன்னா நம்ம செய்யக்கூடியது இறைவனுக்காக. இறைவனுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட மனதை ஒருநிலைப்படுத்தி நம்ம செய்கிறோம். நம்மளோட முழு அன்பையும் அதே போல் அர்ப்பணிப்பும் கொடுத்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த மாதிரியான தவறுகளோட நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா அது முழு பலன் கிடைக்காம போயிடும். எங்கள் வீட்டில் இப்போ விளக்கு இல்லைங்க அப்படின்னா ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றி வைங்க. விளக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் விளக்கு இது மாதிரி உடைஞ்சு போனதில் எக்காரணத்தை கொண்டு விளக்கு ஏற்றாதீங்க. இது அபசகுணமாக இருக்கும். உடைந்த விளக்கு சடங்குகளை இருக்கிறது அபசகுணம். இது நம்ம குடும்பத்துக்கு கெட்டதாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது, விளக்கு சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. மண் விளக்கு நீங்கள் பயன்படுத்தும் போதும் சரி, அதை ஒரு முறை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்த முறை அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் பயன்படுத்த அதை சுத்தமாக நல்லா கழுவி தொடச்ச பிறகு பண்ணுங்க. உலோக விளக்குகள் நீங்கள் பயன்படுத்தினாலுமே அதை நல்லா தேய்த்து கழுவி சுத்தம் பண்ண பிறகு தான் ஒளியேற்றணும். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் விளக்கு ஏற்றுவாங்க, அந்த விளக்கு அப்படியே பச்சையாக மாறி கிடக்கும், அந்த எண்ணெயே பச்சை கலராக மாறும். இப்படி பச்சையாக மாறின பிறகு அதில் விளக்கு ஏற்றது பார்த்தீங்கன்னா முழு பலன் உங்களுக்கு கொடுக்காது. முழு பலன் இல்லை, பலனே உங்களுக்கு கொடுக்காது. இது உங்களுக்கு அசுப சகுனமாக மாற ஆரம்பிக்கும். விளக்கை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக தேய்த்து சுத்தம் பண்ணியே தீரணும். அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டெய்லியும் விளக்கேற்றினாலுமே வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் அதோட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பொதுவாகவே நம்ம வீட்டு வாசலில் வெறும் தலையில் நம்ம விளக்கேற்றுவோம். இது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன மாறுதல் பண்ணலாம். அதாவது விளக்க நேரடியாக நீங்கள் வெறும் தரையில் வைக்கிறதுக்கு பதிலாக அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி வச்சு அரிசி மேலேயோ அல்லது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது வாசப்படி மேலேயோ இப்படி வச்சு விளக்கேற்றலாம். இப்படி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் விளக்கு ஏற்றிய சில நிமிடங்களே அதை அணைக்கவே கூடாது. ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றினீங்கன்னா அந்த விளக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது எரியணும். அப்படி எரிந்தால் மட்டும்தான் அந்த விளக்குக்கான பலன் கிடைக்கும். ரொம்ப சின்ன விளக்காக நாங்கள் ஏற்றிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பலன் கிடைக்காது. 10 நிமிஷமாக இருந்தாலும் பலன் கிடைக்கவே கிடைக்காது. அதனால அந்த விளக்கு ஒரு விளக்குனா குறைஞ்சது அரை மணி நேரமாவது எரியணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் அதோட முழு பலன் கிடைக்கும். அப்புறம் சனி தோஷம் உள்ளவங்க, சனீஸ்வர பகவானோட கோபத்தை தணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல் விளக்கு ஏற்றலாம். எல் விளக்கு வீட்டிலும் கூட ஏற்றலாம், தவறு கிடையாது. நம்மளோட சாஸ்திரத்தின் படி பார்த்தீங்கன்னா ஒரு விளக்குல இருந்து மற்றொரு விளக்கை ஏற்றவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 விளக்கு ஏற்றிங்கன்னா ஒரே விளக்கில் ஏற்றிட்டு அதை இன்னொரு விளக்கை பயன்படுத்தக்கூடாது. இன்னொரு தீப்பெட்டி தான் ஏற்றலாம். நம்ம கோவிலையும் அதே மாதிரி தான் அடுத்தவங்க ஏற்றி வச்ச விளக்குல நீங்கள் ஏற்றக்கூடாது. இதுவும் தவறான ஒரு விஷயம். அதுக்காகவே கோயில் என்ன பண்ணுறாங்க, இதுக்குன்னே ஒரு விளக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அதுவுமே சொல்லப்போனால் ஒரு வகையில் தவறு தான். அதனால நீங்கள் ஒரு டீப்பெட்டியில் விளக்கேற்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மேற்கு திசை பார்த்த மாதிரி விளக்க வைக்கிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி தெற்க பார்த்தும் விளக்கு வைக்கிறத தவிர்த்துருங்க. கிழக்கு பக்கம் நம்ம வைக்கலாம். மேற்கு திசை பார்த்தீங்கன்னா நீங்கள் விளக்கேற்றனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். வேற ஒன்றும் இல்லை, ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அதனால தான் அதை தவிர்த்துருங்க அப்படின்னு. தெற்கு திசைங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கான திசை. அதே போல் இது பார்த்தீங்கன்னா யம திசைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு
முன்னோர்களுக்கு படையில் வைக்கிறீங்க அந்த மாதிரியான நேரங்களை மட்டும் தெற்கு திசையில் ஏற்றலாம். மற்றபடி இது வேண்டாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி பெறுகிறதுக்கு ஒவ்வொரு நாளுமே சூரியன் மறைந்த பிறகு விளக்கேற்றணும். அதே போல் சூரியன் தோன்றதுக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். நாள்தோறுமே காலை மாலையின் 2 நேரமும் நம்ம விளக்கேற்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குமே. வீட்டில் விளக்கேற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6:30 மணிக்கு மேலே விளக்கேற்றது நல்லா இருக்கும். 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் விளக்கேற்றிங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விளக்குகள் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் தொடர்ந்து விளக்கேற்றிட்டு வராங்களோ அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா செல்வம் வாரி நமக்கு மகாலட்சுமியோட ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும். செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா 2 விளக்கு ஏற்றலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும். அதே போல் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிலைப்படியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 விளக்கு ஏற்றலாம். இதுவும் நமக்கு செல்வத்துக்கும் நமக்கு அதிகரிக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் இழந்திருப்பாங்க, இல்லாட்டி ஏமாந்திருப்பாங்க, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள், நியாயமான சொத்துக்கள் வராமல் இருக்கிற சொத்துக்கள் இந்த மாதிரியான இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 27 பஞ்சமிகள் திதியில் வந்து பார்த்திங்கன்னா மாலை வேளையில் சிவன் சன்னதியில் சிகப்பு நிற துரிய கொண்டு மண் அகல் விளக்கு நீங்கள் விளக்கேற்றணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இலுப்பை எண்ணெய் தீபம் போட்டுட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனமுருகி நீங்கள் வேண்டிட்டு வந்துட்டீங்கன்னா கை மேலே பலன் உங்களுக்கு கிடைக்கும். 27 பஞ்சமியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9 விளக்கு ஏற்றினீங்கன்னா இது ரொம்ப வேகமான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த 27 பஞ்சமி திதிகள் நீங்கள் விளக்கேற்ற நேரத்தில் வந்து அசைவ உணவு முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்கணும். அசைவ உணவு வந்து முட்டை உட்பட எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணும். நான் அசைவ உணவு தாங்க சாப்பிடலைங்க, நான் வந்து போதை வஸ்துக்கள் பயன்படுத்தலாமா கேட்காதீங்க. எல்லாத்தையுமே முற்றிலுமா நீங்க தடுக்கணும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெயில் வீட்டில் விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இது நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சின்ன வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலை மாலைன்னு விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் நல்லது ஏற்பட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் யாராவது இந்த அரசியல் இல்லை சினிமா துறை இல்லை புகழ் பெறணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. விளக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றதுனால தாம்பத்திய சுகம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். மற்றும் விளக்கு சுத்தமான விளக்கெண்ணெயில் நம்ம விளக்கேற்றி வரனால தேவதை வசியம் ஏற்படும். கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் சிவபெருமான வழிபாடு பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இலுப்பை எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் ஏற்றவே கூடாது. கோவில்களில் மட்டும்தான் இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றணும். நல்லெண்ணெய் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து பொதுவாக கணபதிக்கு நம்ம பயன்படுத்தலாம், அல்லது தேங்காய் எண்ணெயை கணபதிக்கு பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் விளக்கு கணபதிக்கு மட்டும்தான் ஏற்றணும், வேறு யாருக்கு ஏற்றக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பசும் நெய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு ஊற்றி ஏற்றலாம். மகாவிஷ்ணுக்கும் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம். எல்லா தேவதைகளுக்குமே நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஆனால் விநாயகருக்கும் மகாவிஷ்ணுக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் பசு நெய், விளக்க எண்ணெய், வேப்பெண்ணெய், இலுப்பை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சதீபம்னு சொல்லுவோம். இது 5ஐயுமே சமமாக கலந்து 5 முக நம்ம விளக்கு ஏற்றி பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அம்மனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றது ரொம்ப 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 சிறப்பான பலன் கிடைக்கும். இதை வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கிடைக்கும். கோவிலில், வீட்டில் கிடையாது, அதையும் சொல்லிடுறேன். கோவிலில் வடக்கு பார்த்த மாதிரி வைக்கணும். அதே போல் உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்கு வந்து உடனே நீங்கள் வந்துடக்கூடாது. ஒரு 10 நிமிடமாக அங்கே உட்காந்து உங்கள் வேண்டுதல் வச்ச பிறகு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால் அப்படி வேண்டுதல் வைத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, மர நெல்லிக்காய், இதுலேயும் விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு பெரிய மர நெல்லிக்காய் வாங்கி அதோட மேல்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதையை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் குழி மாதிரி நோண்டி எடுங்க. அந்த கொட்டையெல்லாம் ஃபுல்லாக அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா அடியில் வந்து லைட்டாக கொஞ்சம் கீறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கீழே வைக்கிறதுக்கு சமமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுத்திரி போட்டு நெய் அதில் ஊற்றிட்டு அதை வந்து விளக்காக ஏற்றி பாருங்கள். இதை வந்து சாதாரணமான நாட்கள்லேயும் நம்ம ஏற்றலாம், இல்லை விசேஷமான நாட்களையும் ஏற்றலாம். இது மாதிரி 5 விளக்கு நீங்கள் ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் கிட்டேருந்து இழந்து போன புகழ், செல்வம், நீங்கள் இழந்து போனதா எது நினச்சாலுமே இது மாதிரி 9 வாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். எந்த நாளில் வேணாலும் விளக்கேற்றலாம், அதுவும் தவறு கிடையாது. விசேஷமான நாட்களில் எதுனா இன்னும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். அதே போல் விளக்கை வந்து பார்த்திங்கன்னா வாயில் ஊதியில் அணைக்கக்கூடாது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா தானாக அணையவும் நம்ம விடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.